ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் எஸ்கேஎம் பேசுகிறேன். இதில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, சிவாங்கிற பையன் நைட் நேரத்தில் காத்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் ஒரு சின்ன பையன் வந்து அவன்கிட்ட உங்கள் ஃபோனை தர முடியுமா, நான் பேசணும் அப்படின்னு கேட்கும்போதும் சிவா அந்த பையனை பார்க்குறான். பார்த்தோன்னே அறிந்து போகிற சிவா அங்கேருந்து நடக்கிறான். ஏன்னா அந்த பையனோட கண் பயங்கர கருப்பாகவும் முகம் வெளியே போயும் இருக்கிறத கவனிக்கிறான். அந்த சமயத்தில் அந்த பையனும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வர்றதை கவனிக்கிற சிவா வேகமாக நடந்து போய் வீட்டுக்குள்ளே போயிடுறான். அந்த சமயத்தில் பூட்டி இந்த கதவு பின்னாடி கதவுக்கு வெளியிலேருந்து யாரோ தட்டர் சத்தம் கேட்குது. அப்படி கதவு வந்து பார்த்த சிவாவுக்கு வாசப்படியில் ஒரு சின்ன பேப்பர் கிடக்கிறத பார்க்குறான். அதை எடுத்து படித்து பார்த்த சிவாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஏன்னா நீங்கள் கதவு பூட்டுறதுக்கு முன்னாடியே நான் உள்ளே வந்துட்டேன், உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு வாசம் எழுதியிருக்கு. அது திரும்பி பார்த்த சிவா அதிர்ந்து போகிறான். ஏன்னா அங்கே இந்த பையன் தலைகளாக தொங்கியிருக்கிறான். அதோட முகம் வெளியில் போய் கருப்பு மொழியோடு இருக்கான். அடுத்த நாள் காலையில் அது சிவா இறந்து போய் இருக்கிற அது ஊர் மக்கள் பார்க்குறாங்க. அதே சமயத்தில் அதிர்ச்சியாகிறாங்க. உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் அந்த கருப்பு கோட் போட்ட கருப்பு கண்ணோடு இருக்க பையன்தான் இவனை கொண்டிருப்பான். ஏன்னா சிவா வேலையை முடிச்சுட்டு நைட்டு வரதை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. கேட்டு அறிந்து போன பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்றி வீட்டுக்காரங்க எல்லாமே அதுக்கப்புறம் அந்த பஸ் ஸ்டாப் பக்கமே போகிறதில்ல, அங்கே எந்த பஸ்ஸும் நிப்பாட்டுறதும் இல்லை. இப்படி நீங்கள் அந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பில் மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் எஸ்கேஎம்.